ஆடி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சார். ஆடி என்பது பார்த்தாலே பொதுவாக ஒரு ஹிந்துக்களுக்கான ஒரு மாதத்தில் அது ஒரு கொண்டாட்டமான மாதங்கள் தான். முன்னாடி இருந்ததை பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் காவடி எடுப்பாங்க, தீமிதி திருவிழாக்கள் கிராமப்புறங்களில் அதிகமாக நடைபெறும். இந்த கூழ் ஊத்துதல்ங்கிறதும் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஹைஜாக் பண்ணுறதுன்னே இருக்குது. சில கலாச்சாரத்தை அப்படியே ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சென்னை நெசப்பாக்கத்தில் அப்படி ஒரு ஏரியாவில் மாரியம்மன் கோவில், எர்ணத்தம்மன் கோவில் எல்லாம் இருக்குது. அங்கே இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊத்துறது, தீமிதி திருவிழாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதே வீதியில் ஒரு புதியதாக இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் அந்த மாதாவுக்கு ஒரு தேர் பவனி திருவிழான்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய அந்த மின் அலங்காரங்களால் செய்யப்பட்ட அந்த இது ப்ளஸ் 4 வீதியை ஊர்வலம் போகிறதுக்காக காவல்துறையை அணுகி அனுமதியும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே அங்கே ஹிந்து திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குன்னு தெரியும். ஆனாலும் இந்த விழாவும் நீங்கள் நடத்தணும்னு சொல்லிட்டு காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னை நெசப்பாக்கம் அங்கே மாரியம்மன் எர்ணாத்தம்மன் கோயிலெலாம் இருக்குது. இங்கே ஆடி மாதத்தில் குறிப்பாக காப்பு கட்டுறது, தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் பெரிய விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. மிக சமீபமாக தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கத்தோலிக்கு சர்ச் வந்திருக்கு. அதில் குறிப்பாக இந்த பல்லவன் சாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மாதா சர்ச்சு இருக்குது. இது சம்பந்தமாக நமக்கு தகவல் சொன்னது பாரத இந்து முன்னணியை சார்ந்த பிரபு அவர்கள். பிறகு அவர்கிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது இந்து மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாரத மாதா செந்தில் இதை அதுக்காக போராடக்கூடியவர் அவர் தான். பிறகு இது சம்பந்தமாக காவல் நிலையத்திலையும் அவர் புகார் கொடுக்க இருக்கிறார் என்று அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அவங்க அந்த தேர் விழாவை கொண்டாடுறதுக்கு இருக்கிறாங்க. மாற்று மதத்தினர் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ அமைப்புகள் நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்து விழாக்களை ஹைஜாக் பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பழனி பாத யாத்திரை போகிறதோ அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறது, அதே போன்ற ட்ரெஸ் போட்டு போகிறது உட்பட செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பௌர்ணமி, அமாவாசை இதிலெல்லாம் முழு இரவு ஜபம் நடத்தக்கூடிய அந்த ஒரு விழாக்களையும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்துக்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற மாதம். குறிப்பாக பெண்கள் அதிக அளவிலே இந்த மாதத்தில் தான் இந்து பண்டிகையில் குறிப்பாக மாரியம்மன் அந்த பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய இந்த மாதம். அதற்காக பல நியமங்களை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இருக்கும். அதனால தான் இந்த இந்து மதத்திற்கு எதிராக பல விஷயங்களை செய்யக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசே மாரியம்மன் கோயில் இது போன்ற பெரிய அளவில் விழா அந்த ஆடி மாதத்தில் நடக்கிறதுனால அதிக அளவில் இப்போ ஆன்மீக அந்த எண்ணங்கள் வந்ததுனால பெரிய அளவு எல்லா இடங்கள்லையும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஆகவே நாங்கள் ஆன்மீக சுற்றுலா, அதாவது மாரியம்மன் கோயில், பெரிய பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது மாதிரி ஆன்மீக சுற்றுலா நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த சமயபுரம் போகிறது, அப்புறம் திருக்கற்காவூரில் இருக்கக்கூடிய கற்பரட்சாம்பிகை கோயில் போகிறது, அதுக்கப்புறம் புன்னைநல்லூர் மாரியம்மன் போகிறது, இது மாதிரி மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு பயணம் போகிறது மாதிரி கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இது திமுக பிராண்டு பண்ணுறாங்க ஆன்டி இந்து அப்படிங்கிறது. அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு இது மாதிரி ஒரு ஜிமிக்கிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது புதுசாக இந்த சேகர் பாபு அவர்கள் கண்டுபிடித்தது, அல்லலையா பாபு. அதே நேரத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால அவன் என்ன செஞ்சாலும் நம்ம உடனே ஓகே பண்ணிடணும் அப்படின்னு. நம்மளுடைய எண்ணம் என்னென்னா, இப்பொழுது ரம்ஜான் மாதத்துலேயோ இல்லை பக்ரீத் அவங்க கொண்டாடக்கூடிய நாள்லையோ, அவங்க குறிப்பாக அந்த பக்ரீத் நாள்லேயே நாங்கள் ஏதாவது ஒரு இந்துக்கள் ஒரு விழா கொண்டாடுறாங்க, அந்த மசூதியை சுற்றி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அனுமதிக்குமா? நம்ம ஏற்கனவே இந்து முன்னணி ஆவணப்படத்தில் பார்த்துருக்குறோம். விவேகானந்தருக்கு கட் அவுட் வச்சதே அங்கே பிரச்சனை செய்தார்கள் ராமநாதபுரத்தில். இப்பொழுது அனுமதி இன்றைக்கி தான் அவங்க கொடுக்கணும், இன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். ஆனால் எங்கே பார்த்தாலும் சீரியல் லைட்டு இதெல்லாம் போட்டாங்க. இந்த பிரச்சனை 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது பெரிய அளவிலே இந்து முன்னணி இந்த அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே கைவிட்டார்கள். பிறகு போன ஆண்டு தைரியமாக இந்த ஊர்வலத்தை தொடங்கியிருக்கிறார். அப்பொழுதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போ போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு வருஷம் ஏதோ அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இனிமேல் அவங்க பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா. ஆனால் இந்த வருடமும் தொடங்கி இருக்கிறார்கள். சரி, இந்த தேர் பவனி அப்படிங்கிறது உன் சர்ச்சை சுற்றி வந்தால் பிரச்சனை இல்லை,
ஆனால் 2 மாரியம்மன் கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த கோயிலை சுற்றி முழுசா நீ தேர்பவனி கொண்டு வர்றதுக்கு உனக்கு அனுமதி யார் கொடுத்தா? எந்த தைரியத்தில் இது செய்கிற? காரணம், இது திராவிட மாடல் அரசு, நம்முடைய ஓட்டு பிச்சையில தானே இந்த ஆட்சியே வந்தது அப்படின்னு பல பாதிரிகளே சொல்றாங்க. அந்த தைரியத்தில் இந்த காவல்துறை நமக்கு அனுமதி வழங்கிடும் அப்படிங்கிற தைரியத்தில் இவங்க கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பாருங்க, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் உடனே அதுக்கான கமிட்டி கூட்டம் போட்டு இப்போ காவல்துறை என்ன சொல்லணும்னா, போன தடவை நீங்கள் 3000 வச்சிங்கன்னா 3001 புது விநாயகரை வைக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற இடத்துல தான் விநாயகர் சிலையை வைக்கணும் அப்படின்லாம் பல கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய காவல்துறை ஒரு இந்து மத திருவிழா மிகப்பெரிய ஆண்டுதோறும் ஆடி மாதம் கொண்டாடப்படுகிறது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வழக்கத்திலே இல்லாது ஆடி மாதத்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நாளில் இந்த விழா நடத்துவதற்கான காரணம் என்ன? ஸோ இப்பொழுது பெரிய அளவில் அங்கே மாரியம்மனுக்கு மிக விமர்சையாக நடத்த முடியல, இந்துக்களுக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் ஏதோ இருக்குது. ஆனால் அங்கே சர்ச்சில் பெரிய அளவில் கொண்டாட்டம் இருக்கும். டெய்லி இங்கே அன்னதானம் சும்மா பொங்கலும் புளியோதரையும் தான் கொடுப்பாங்க, அங்கே பிரியாணிலாம் போடுறாங்கன்னு வச்சுங்க. இயல்புலேயே மக்களுக்கு வருது, ஏய் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறத விட மாதா கோயிலுக்கு போனால் பிரியாணியே கிடைக்கின்றா மத்தியானம் அப்படின்னு போவானா போக மாட்டானா? அவங்க இந்து மதத்திலே இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய நியமங்களையே உடைத்து விட்டு மாதா கோயிலுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இதை ஏன் வம்படியா அவன் செய்கிறான்? அவனுக்கு ஏன் இந்த அரசு அனுமதி கொடுக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. இது தேவையில்லாத ஒரு பதற்றத்தை, அதாவது சென்சிட்டிவ் ஏரியா, அங்கே நீ ஊர்வலம் போகாத, அங்கே கொட்டடிச்சுட்டு போகாத அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை, ஆனால் மாற்று மதத்தினர் இந்து விழாக்கள் நடக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி செய்வதற்கு எப்படி அனுமதிக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இந்த புதிதாக இவர்களாக உருவாக்கிய புதுவிதமான இந்த விழாக்களை கொண்டாடுவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த செந்தில் அவர்கள் இன்னைக்கு புகார் கொடுக்க இருக்கிறார். இதை மனசில் வாங்கி கொண்டு இந்த R7 போலீஸ் ஸ்டேஷன் அவங்க லிமிட்டுக்கு தான் அது வருது, அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்போ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போல பல கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். ஆகவே இந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பலமுறை சொல்லிட்டு இருக்கோம். இதுவும் அதற்கான ஒரு உதாரணமாக அமைந்து விடுகிறதோ அப்படின்னு தோணுது. ஆனால் காவல்துறை சட்டத்திற்கு உட்பட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஒரு மத வழிபாடு இருக்கிறோ பக்கத்தில் இன்னொரு வழிபாடு உருவாகக்கூடாதுங்கிறது சட்டம் சொல்கிறது. ஆனால் இந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த சர்ச்சை வந்திருக்கு. இப்பொழுது இந்து மதம் திருவிழாக்கள் கொண்டாடுறதுனால அவங்கள புதுசாக ஒரு விழா கொண்டாடி அதனால் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவோன்னு துணிந்து அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி எழுகிறது. ஆகவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான நீதி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இந்த புகாரை கொடுக்குறாங்க. அந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்தில் பெரிய போராட்டத்தை தான் அவர்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது.